கவர்மெண்ட் லேப்டாப்பில் மைக்ரோசாஃப்ட் 360 எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்கோட் லேப்டாப் டிஎன் government.in போயிட்டு ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லோடாக முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் கோ டிஎன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லேப்டாப் ஸ்கீம் அதை டச் பண்ணி உள்ள முடியும். மேலே 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அதில் லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் செலக்ட் யுவர் ரோல் இருக்கும். அந்த செலக்ட் யுவர் ரோல் கிளிக் பண்ணி அதில் ஸ்டூடெண்ட்ஸாக மாற்றிக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மாற்றினதுக்கப்புறம் யூஎம்ஐஎஸ் ஐடி காலேஜில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த், இதுக்கு பாஸ்வேர்டு வந்து உங்கள் ஃபோன் நம்பரோட கடைசி 4 நம்பரும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட இயர் மட்டும் போட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சா என்ட்ரு பண்ணுங்கள். கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் லேப்டாப்போட டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி M360 கீ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்டோட யூசர் நேமும் பாஸ்வேர்டு இங்கே இருக்கும். அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்கள் லேப்டாப்பில் வேர்ட் டாக்குமெண்ட்ஸில் போய் லாகின் பண்ணிக்கலாம். இது வந்து கவர்மெண்ட்டே ஒரு ஐடி போட்டு லாகின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஐடி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.